நீங்கள் பார்க்கும் இந்த ஆராதனையை லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்னை வழி நடத்தும் தெய்வமே
வல்லவர். அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதிப்போமா. அவர் ஜெபம் கேட்கிறவர், ஜெயம் தருகிறவர். அதற்காக அவரை துதித்து பாடுவோம். ஆமென். ஜெபம் கேட்டி நன்றி ராஜா, ஜெயம் தந்தி நன்றி ராஜா. ஜெபம் கேட்டி நன்றி ராஜா, ஜெயம் தந்தி நன்றி ராஜா. ஜெயம் தந்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஜெயம் தந்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா. என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ராஜா. என்னை வழி நடத்தும் தெய்வம். சொல்லுங்க, இந்த உபத்திரவத்திலே என்னை வழி நடத்துவார், என்னை வாழ செய்வார். நான் அவர் வருகை மட்டும் பரிசுத்தமாய் ஜீவிக்க, அவர் ஊழியத்தை செய்ய, சபையிலே அவருக்காக நிலைநிற்க என்னை வாழ வைப்பார், என்னை வழி நடத்துவார் என்று என் விசுவாசத்தோடு அறிக்கை செய். ஒரு விசுவாச அறிக்கை ஒரு வாழ்க்கையை மாற்றி ஒரு பெரிய அனுபவத்தை கொண்டு வரும். இன்னைக்கு நன்றி சொல்லி அவரை துதி. வாய்களை திறந்து துதி துதி துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறவர். ஆமென். என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ராஜா. என்னை வழி நடத்தும் தெய்வமே நன்றி ராஜா. என்னை வாழ வைக்கும் தெய்வமே நன்றி ராஜா. என்னை வழி நடத்தும் தெய்வமே நன்றி ராஜா. என்னை வாழ வைக்கும் தெய்வம். கரங்களை உயர்த்தி அவரை துதித்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நீர் எல்லாவற்றுக்கும் பார்க்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லி அவரை நீ உயர்த்து. நீ விசுவாசமா பாடு. இப்பொழுதே உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி சுகமடைவதாக. எல்லா பலவீனங்களை கர்த்தர் நீக்குகிறார். உனக்கு சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது உன் கர்ப்ப பைக்குள்ள தேவனுடைய வல்லமை இறங்கி ஆண்டவருடைய அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. உன் தைராய்டு ப்ராப்ளம் இப்பொழுது சுகமாகி கொண்டிருக்கிறது. என் மகளே, தொண்டை பகுதியிலே வலி இருக்கிறது என்று நீ பயந்து கொண்டிருக்கிற, இப்பொழுது இயேசு உன் தொண்டை பகுதியை தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே. இருதய வலியினால், நெஞ்சு பலவீனத்தினாலே ஒரு சகோதரன் கண்ணீரோடு பலவீனமாய் இருக்கிற என்று கதறி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, இப்பொழுது என் ஆண்டவருடைய வல்லமை உன்னை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. அவர் உன்னை வாழ வைப்பார். நான் மறித்து விடுவோம் என்று பயந்து கொண்டிருக்கிற இல்ல நண்பனே, என் ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுத்து உன்னை பாதுகாத்து உயர்த்த போகிறார். அவருக்கு நன்றி மாத்திரம் சொல்லு. இதுவரை நம்மை நடத்தினாரே, வழி நடத்தினாரே, வாழ வைத்தாரே, அதற்கு நீ நன்றி சொல்லு. மீண்டும் மீண்டுமாய் உன்னை நடத்துவார், மீண்டும் மீண்டுமாய் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார். நன்றி சொல்லுவோமா. எல்லாம் இப்பொழுது என் சரீர வலிகள், சரீரத்தின் வேதனைகள், கண்ணீர்கள் இப்பொழுது மாறட்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்குள்ளே இப்பொழுது சுகமாக்கும் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. எலும்புகளுக்குள்ளே ஒரு பலவீனம், எலும்புகளுக்குள்ளே ஒரு பலவீனம், அந்த எலும்புகளுக்குள்ளே ஏற்படுகிற வலியை தாங்க முடியாமல், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த வேதனை என்று கதறி கொண்டிருக்கிற என் அன்பு தாயே, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ளே இறங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது எலும்புகளை இனமுள்ளதாக்குகிறவர், எலும்புகளை புஷ்டியாக்குகிறவர் இப்பொழுது உன் எலும்புகளுக்குள்ளே ஜீவனை அனுப்புகிறார். அவர் சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள். ஆண்டவர் கொடுக்கிற சுகத்தை பெற்றுக்கொள். நான் இன்னும் ஊழியம் செய்ய, ஜெபிக்க, பாட, உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த எனக்கு இந்த பலன் வேண்டும் என்று பெற்றுக்கொள் மகனே. என் ஆண்டவரே, நீர் இப்படி செய்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வியாதியின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். ஆண்டவரே, ஒரு வேளை நீ இந்த நேரத்துல இந்த ஆண்டவருடைய சமூகத்துல யூடியூப் மூலமாய் குடும்பமாய் உட்கார்ந்து நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல கேன்சர் வியாதியிலே பயந்து கொண்டு இருக்கிறாயா? ஒருவேளை இந்த கொரோனா என் பகுதியில் இருக்கிறதுனால எனக்கு வந்து விடுமோ, என் பக்கத்து வீட்டுக்காருக்கு வந்ததுனாலே நாங்கள் பாதிக்கப்படுவோம் என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? என் அன்பு மகனே, கர்த்தருனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் சுகம் தருகிற தெய்வம். இன்னைக்கு அவர் வலகரத்தை நீட்டி உன்னை ஆசீர்வதித்து அற்புதம் செய்வார். விசுவாசத்தோடு நீ சொல்லு, ஆண்டவரே நீங்க போதும், ஆண்டவரே நீர் எங்களை வாழ வைப்பீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம், எங்களுக்கு அற்புதம் செய்வீங்க, நீங்க செய்து விட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். பண பிரச்சனையை கண்டு பயப்படாது, கடனை கண்டு சோர்ந்து போகாத. கர்த்தர் யெகோவாயிரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். இன்றைக்கு உனக்கு ஒரு வாசலை திறந்து அற்புதம் செய்வார். உன்னை போஷித்து உன் குடும்பத்தை நடத்துவார். உன் தேவையை சந்திப்பார். ஆண்டவர் சாதாரண ஒரு பூவை உடுத்தி அழகு பார்க்கிற தெய்வம் இன்றைக்கு உன்னை உடுத்தி விட்டு ஆசீர்வதித்து உன் தேவையை சந்தித்து உயர்த்த அவர் வல்லவர். இன்றைக்கு நன்றி மாத்திரம் சொல்லு. விசுவாசத்தை விட்டு விடாமல் கர்த்தரை துதித்துக் கொண்டே அற்புதத்தை காண்பார். நன்றி ஆண்டவரே. இந்த
நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா நீங்க அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே ஆண்டவரே சபைகளை திறந்து கூடி நாங்கள் ஆராதிக்கும்படியான அற்புதம் இன்றைக்கே நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அரசாங்கத்திலே அதற்குரிய அதிகாரம் சட்டங்கள் வரட்டும் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் அப்படி செய்ததற்காய் நன்றி அப்பா. உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷ விதமாய் இந்த யூடியூப் மூலமாய் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும், நம்முடைய சபை சார்ந்த உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு குடும்பத்தோடு கூட பயபக்தியோடு கூட இந்த ஆராதனையிலே நீங்கள் வீட்டிலே அமர்ந்து ஆண்டவரை துதிக்க போகிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை இப்போது நாம் கவனிக்க போகிறோம். யோபு 3ஆம் அதிகாரம் அதின் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். யோபு 3ஆம் அதிகாரம் அதின் கடைசி வசனம் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை ஆண்டவரே குடும்பத்தோடு மகிமைப்படுத்தும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டின மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் ஒரு மறுரூபத்தையும் ஆண்டவரே உண்டாக்கும்படி ஜெபிக்கிறையா. உம்முடைய வசனத்துல ஜீவன் இருக்கிறதையா, ஆண்டவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, உம்முடைய வார்த்தையிலே சமாதானம் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையிலே சுகம் இருக்கிறது ஐயா. நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு, உலகத்தினுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு, ஆண்டவர் சூழ்ந்திருக்கிற ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் ஆண்டவரை ஏமாந்து போய் உடைக்கப்பட்டு ஆண்டவரே தனிமரமாய் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஜீவனுள்ள தீர்க்கதரிசனமான வார்த்தை மூலமாய் நீர் எங்களோடு இடைபடுவீராக, நீர் எங்களோடு பேசுவீராக. எங்கள் உலர்ந்த எலும்புகள் இயேசுவின் நாமத்தில் உயிரடைபடியாய் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறையா. உம்முடைய வார்த்தை மூலமாய் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமாய், எங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்பி நாங்கள் விசுவாசத்திலே பூரணப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறையா. நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு என்ற பக்தன் சொல்கிறான், இதன் 3ஆம் அதிகாரம் அதன் கடைசி வசனம் 26வது வசனத்திலே, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது என்று சொல்லி கவனிக்க வேண்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் இந்த யோபு? உத்தேசத்திலே 10 பிள்ளைகளோடு கூட, தன் மனைவி 10 பிள்ளைகளோடு ஆசீர்வாதமாய் அந்த தேசத்திற்கிறே ஜனங்கள் மத்தியிலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாய், ஒரு நன்மையை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாய், குடும்பத்திலே சமாதானத்தோடு வாழ்ந்த மனிதனாய், சீரும் சிறப்புமாய் வாழ்ந்த ஒரு மனிதன் தான் இந்த யோபு. ஆண்டவர் யோபை பார்த்து ஒரு சாட்சி கொடுத்தால், யோபு உத்தமனாயிருக்கிறான், அவன் பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதன், மாத்திரமல்ல யோபு ஒரு நீதிமான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் யோபை குறித்ததான ஒரு சாட்சி கொடுத்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை நீங்கள் நானும் அநேக முறை படித்திருக்கிறோம். இந்த வேத வாக்கியத்தை அநேக ஊழியக்காரர்களுமாய் இந்த வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைபடுவாராக. நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் செய்ய வேண்டிய திட்டங்கள் எல்லாவற்றிலும் இன்றைக்கு இந்த வேதத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு விளக்கி காண்பிக்க போகிறார். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, விடாய்த்த ஆத்மாவுக்கு சம்பூர்ணமடையபடியாய் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு தீர்க்கதரிசனமாய் உங்களோடு என்னோடு பேசுவார். அல்லேலூயா. யோபு ஆசீர்வாதமாய் வாழ்ந்த ஒரு மனிதன், நீதிமானாய் இருந்தான், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், மாத்திரமல்ல பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை,
தேவனுக்கு விரோதமான காரியத்தை யோபு மாத்திரமல்ல அவன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒருவரும் செய்யக்கூடாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு மனிதன் தான் யோபு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் இந்த யோபு? 10 பிள்ளைகளோடு ஊர் தேசத்திலே ஆசீர்வாதமாய் வாழ்ந்த ஒரு மனிதன். விருந்து செய்கிற முறையின்படியாய் அவன் வருஷந்தோறும் தன்னுடைய 10 பிள்ளைகளை அழைத்து, ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் இருதயத்திலே ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருப்பாரோ என்று சொல்லி அவன் என்ன செய்வானான்? பலிகளை செய்து பரிசுத்தமாய் வாழும்படியாய் தன் பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு முன்பாக கற்றுக் கொடுப்பானாம். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை ஒரு ஆச்சரியம் பாருங்கள். எத்தனுடைய மகிமையான ஒரு வாழ்க்கையோடு வாழ்க்கையில வாழ்ந்தான். ஆனால் இப்படி இருக்கும்போது அது மாத்திரமல்ல, எத்தனையோ சொத்துக்களை படைத்த ஒரு மனிதன், எத்தனையோ வேலையாட்கள் யோபுடைய குடும்பத்திலே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஊர் தேசத்திலே யோபை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஒரு நாளும் இருக்க முடியாது. அல்லேலூயா. மாத்திரமல்ல, யோபையும் அவன் குடும்பத்தையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்தார். அப்படி ஒரு பாதுகாப்பு தேவனுடைய கரத்திலிருந்து யோபுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய 10 பிள்ளைகளுக்கும் சொத்துகளுக்கும் அவருடைய வேலைக்காரருக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உருவாக்கி வைத்தார். அல்லேலூயா. ஆனால் 3ஆம் அதிகாரத்திலே யோபு அதன் கடைசி வசனத்திலே அவன் சொல்லுகிறான், எனக்கு சுகமும் இல்லை, எனக்கு இளைப்பாறுதலும் இல்லை, எனக்கு அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே எனக்கு நேரிட்டது என்று சொன்னார். இப்படி ஆசீர்வாதமாய் வாழ்ந்த ஒரு மனிதன், ஒரு மகிமையான சமாதானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய பார்வையிலிருந்து சாட்சி பெற்ற ஒரு மனிதன், அவன் வாழ்க்கையிலே ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை யோபு இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்கிறார்? கவனிக்க வேண்டும் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே. யோபின் வாழ்க்கையில் என்ன நடந்தது? ஆசீர்வாதமாய் இருந்த ஒரு மனிதன், பாதுகாப்பாய் தேவனுடைய நன்மை பெற்றுக் கொண்ட ஒரு மனிதன், தேவனிடத்திலே வல்லமையான சாட்சியை பெற்ற ஒரு மனிதன், அவன் வாழ்க்கையிலே என்ன சம்பவம் நடந்தது? ஏன் அவனுக்கு இளைப்பாறுதல் இல்லை? ஏன் அவனுக்கு சுகம் இல்லாமல் போனது? ஏன் அவனுக்கு இளைப்பாறுதல் இல்லை? ஏன் அவனுக்கு தத்தளிப்பு எனக்கு நேரிட்டது என்று சொல்லி யோபு ஏன் சொல்ல காரணம் என்று சொல்லி இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். அது 25ஆம் வசனம், அது மேல் வசனத்தை வாசிக்கலாம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அது 3ஆம் அதிகாரம், யோபு 3ஆம் அதிகாரம் அதன் 25ஆம் வசனத்திலே யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு என்ன காரியத்தை குறித்து பயந்தார்? ஏன் யோபு பயப்பட வேண்டும்? யோபுக்கு என்ன காரியங்கள் நேரிட்டது? ஏன் இந்த தத்தளிப்பும், ஏன் இந்த அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையும், ஏன் அவனுக்கு சுகம் இல்லாத ஒரு சூழ்நிலையும், இளைப்பாறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலையும் யோபுக்கு ஏன் வந்தது? எதற்காக அவன் பயந்தான்? அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொல்லி வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவன் பயந்தான். யோபு தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனால் அவன் சொன்னான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டு விட்டது என்று சொன்னான். யோபு ஏன் பயப்பட வேண்டும்? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யூடியூப் மூலமாய் இந்த ஆராதனையை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களோடு என்னோடு கர்த்தர் பேசுகிறார். நம்முடைய சபை மக்களோடு கர்த்தர் பேசுகிறார். இந்த ஆராதனை கவனித்துக் கொண்டிருக்கிற மகளே, உன்னை பார்த்த கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏன் யோபு பயந்தான்? பயம் என்பது வேதனை உள்ளது. பயத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள். பயம் ஒரு இருளுக்கு நேராய் அவனை தள்ளிவிடும். ஒரு மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளே பயம் வந்துவிட்டால் அவனுடைய சரீரம் தானாகவே ஒடுங்கிவிடும். பயத்துக்கு அதிபதி சாத்தான். பயத்தை கொண்டு வருகிறவன் பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நானும் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அதற்கு மாறாக பலனுள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்,
உலகத்திலே உபத்திரம் உண்டு, திடன்கொள், தைரியமாயிரு. நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்று சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே 365 இடத்துக்கு மேலாக பயப்படாதே பயப்படாதே இருங்கள் என்று சொல்லி வேதம் காண்பிக்கிறது. ஒரு மனுஷன் ஒவ்வொரு நாளும் எதை குறித்து பயந்து கொண்டேதான் இருக்கிறான். குடும்பத்தை குறித்து பயப்படுகிறான், வேலை குறித்து பயப்படுகிறான், தன் சரித்திரம் ஏற்பட்ட பலவீனத்தை நிமித்தம் பயப்படுகிறான், அவனுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருடைய கிரியைகளை பார்த்து பயப்படுகிறான், பிசாசு மூலமாய் வருகிற சூழ்நிலையை பார்த்து மனிதன் பயந்து விடுகிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன சம்பவிக்குமோ? மூன்றாவதுக்கு மேல ஊரடங்கு நீடித்து விட்டதே, 2 வாரங்கள் நீடித்து விட்டதே என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீர்களா? வருமானம் இல்லையே, என்ன செய்ய போகிறோம்? ஆகாரத்துக்கு என்ன செய்ய போகிறோம்? வீட்டினுடைய வாடகைக்கு என்ன செய்ய போகிறோம்? வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, இதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? வியாபாரம் நஷ்டமாகிவிட்டது, எந்த பக்கம் போனாலும் தோல்வி, இனிமேல் என்னால் வாழவே முடியாது என்று சொல்லி ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு பயந்து கொண்டிருக்கிற சகோதரா, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. தைரியத்தை கொடுக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பயத்தை கொண்டு வருகிறவன் பொல்லாத சாத்தான். வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை, பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இன்றைக்கு பரிசுத்தம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு பாவம் பிசாசு, இன்றைக்கு வெளிச்சம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு இருள் பொல்லாத சாத்தான், இன்றைக்கு தைரியத்துக்கு அதிபதி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பயத்துக்கு அதிபதி பொல்லாத சாத்தான். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளே, கணவனுக்குள்ளே, மனைவிக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே பிசாசு பயத்தை ஏறிவிட்டுக் கொண்டிருக்கிறான், பயத்தை நுழைத்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு உலக நாடு முழுவதிலும், இந்தியா முழுவதிலும் பயம். எந்த பக்கம் போனாலும் பயம், எந்த பக்கம் போனாலும் கொள்ளை நோய் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. வல்லரசு நாடுகள் பயந்து திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அரசியல் அதிகாரிகள் பயந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன நடக்குமோ என்று சொல்லி, அநேக உயிர் சேதம் வரப்போகிறது என்று சொல்லி மருத்துவ குழு திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மரண பயம், தனிமைப்படுத்தப்பட்டவர் சூழ்நிலை, தீவிர சிகிச்சையில் இருக்கிற நபர்கள் நாங்கள் வாழ்வோமோ பிழைப்போமோ என்று சொல்லி பொல்லாத கொரோனா என்கிற வியாதியை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்க நீங்களும் கூட, நான் இருக்கிற தெருவில், நான் இருக்கிற வீட்டு பக்கத்தில் இந்த பொல்லாத வியாதி வந்துவிட்டது, என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கு வந்துவிடுமோ, என் மனைவிக்கு வந்துவிடுமோ, என் கணவருக்கு வந்துவிடுமோ, என்னுடைய தாய் தகப்பனுக்கு வந்துவிடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறாயா? பயப்படாதே, தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஏசாயா 41 அதிகாரம் அது 10வது வசனம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார், தைரியத்தை கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே பயப்படாதே, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு தைரியத்தை கொடுத்த ஆண்டவர், ஆபிரகாமுக்கு கேடகமாய் இருந்த ஆண்டவர், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரும் பலனாய் இருக்கிறேன், நான் உனக்கு ஒரு பெரிய கேடகமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகார் என்கிற ஒரு பெண்மணி இருந்தார். பெயர்சபா வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாதபடினாலே துருத்திலே தண்ணீர் தீர்ந்து விட்டது. தன் பிள்ளைக்கு தண்ணீர் இல்லை. பெயர்சபா வனாந்தரம் யாரும் விரும்ப முடியாத ஒரு இடம், ஒரு செழிப்பில்லாத இடம், ஒரு ஆறுகள் இல்லாத, ஒரு நீரூற்று இல்லாத இடம், ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். அந்த இடத்திலே ஆகாரும் தன்னுடைய பிள்ளையும் துருத்திலே
தண்ணி எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கும் போது, அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் போது துருத்திருக்க தண்ணீர் தீர்ந்து போனது. பிள்ளைக்கு நாவரண்டு தண்ணீர் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிறது. ஆகார், ஐயோ என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி பயந்து கொண்டிருந்தான். வனாந்திரத்திலே என் ஆண்டவராகிய தேவனுடைய சத்தம் தொனித்தது. ஆகாரே, ஏன் பயப்படுகிறார்? பிள்ளை இருக்கிற இடத்திலே என் தேவன் இருக்கிறார். இன்றைக்கு உன் பிள்ளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயா? ஒருவேளை உன் குடும்பத்திலே யாராவது வியாதியோடு, பலவீனத்தோடு, பிசாசின் பிடியிலே போராட்டத்தோடு கட்டப்பட்டிருக்கிறார்களா? உங்களை பார்த்து சொல்லுகிறார், சகோதரியே, உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய மகனுக்காக, உன்னுடைய மகளுக்காக இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறாயோ? ஐயோ, இந்த பொல்லாத வியாதி பல வருஷங்களாய் என் மகனுக்குள்ளே, என் மகனுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாயா? உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன் பிள்ளையோடு கர்த்தருடைய கரம் இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது தெய்வீக ஆண்டவருடைய தெய்வீக சுகமாக்க கரம் உன் பிள்ளையை தொடும், உன்னுடைய மகனை தொடும். வியாதி படுக்கை முழுதும் கர்த்தர் மாற்றிப்படுவா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சேர்ந்து சொல்லுவோம், அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி தான். அவனோடு உடன்வேலை செய்து கொண்டிருக்கிற கேயாசி திடீரென்று சொல்லி எலிசாவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி விரோதமான கூட்டத்தார் ரதங்களோடு, குதிரைகளோடு எலிசாவை சுற்றி வந்து நின்று விட்டார்கள். வேலைக்காரன் கேயாசி அதை பார்த்து, ஐயோ ஆண்டவன்மாரே, நம்மை அழிக்கும்படியாய் பொல்லாத விரோதமான கூட்டங்கள் ரதங்களோடும் குதிரையோடும் படை வீரர்களோடும் சுற்றி இருக்கிறார்கள், நாம் தப்ப முடியாது என்று சொல்லி கேயாசி பயந்து விட்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசி எலிசா வந்து சொன்னார், கேயாசி, அவனோடு இருக்கிறதை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அவனோடு இருக்கிறதை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். கேயாசியுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள் நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கவனிக்க வேண்டும் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எலிசாக்கு விரோதமாக எழும்பின ஆட்கள் குதிரையோடு வந்தார்கள், ரதங்களோடு வந்தார்கள், படை தலைவர்களோடு வந்தார்கள். அதே போல எலிசாவை சுற்றிலும் என் தேவன் குதிரை வந்தது, ரதங்கள் வந்தது. மாத்திரமல்ல, தூதர்கள் இறங்கி வந்தார்கள். ஆனால் தேவனுடைய அக்கினியும் இறங்கி வந்தது. அல்லேலூயா. தேவனுடைய அக்கினிக்கு முன்பாக எதிராக இருக்கிற, விரோதமாக எழும்புகிற எந்த சாத்தானுடைய கிரியைகளும் நிற்க முடியாது. காரணம், ஆண்டவர் பூமி மேல் அக்கினியை போட வந்தார். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தருடைய விருப்பம். தேவனுடைய அக்கினிக்கு முன்பாக எந்த ரதங்களும், எந்த குதிரையும், எந்த சாத்தானுடைய கிரியைகளும், எந்த கொரோனா கொள்ளை வியாதியும் தேவனுடைய பரிசுத்த அக்கினிக்கு நேராய் ஒரு நாளும் எழுந்திருக்க முடியாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படாத. யோபு பயந்தான். யோபு பயந்ததுனாலதான் அவன் வாழ்க்கையில சில சம்பவங்கள் நேரிட்டு. யோபுடைய வேலைக்காரர்கள் ஓடி வந்து எஜமான் யோபுக்கு சொல்வார்கள், வயக்காட்டு வேலை செய்து கொண்டிருக்கும் போது, வீட்டில் இருக்கும் போது உன் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது, அவர்கள் மரித்து விட்டார்கள் என்று சொல்லி அவனுக்கு சொன்ன போது யோபு பயந்து போனான். அடுத்தது, இன்னொரு பிள்ளை மரிப்பார்களா? சொத்துகள் அழிந்து விடுமா? ஏர்மாடுகள் அழிந்து விடுமா? குதிரைகள் அழிந்து விடுமா? வேலைக்காரர் நம்மை விட்டு போய்விடுவார்களா? எல்லாவற்றையும் நான் இழந்து விடுவேனா என்று சொல்லி யோபுக்குள்ளே இதையெல்லாம் குறித்து பயந்து இருந்ததுனாலதான், ஒவ்வொரு நாளும் யோபு பயந்ததுனாலதான் அவனுக்கு இப்படிப்பட்ட காரியம் நேரிட்டது. பிள்ளைகள் ஒன்றின் பின்னாக மறைத்துக் கொண்டே இருந்தார்கள். சொத்துக்கள் அழிந்தது, ஏற்பாடுகள் அழிந்தது, குதிரைகள் அழிந்தது, மிருக ஜீவன்கள் அழிந்தது. வேலைக்காரர்கள் எல்லாம் விட்டு ஓடி போய்விட்டார்கள். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு பயப்படாது. எதை குறித்து நீ பயப்படாது. வேதம் சொல்லுகிறது, யோபு நீதிமான் என்று தேவன் சொன்னார். யோபு நீதிமான். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்க வேண்டும். யார் நீதிமான்?
தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை மாற்றியிருக்கிறார். நீதிமானாய் இருக்கிறவர்கள் தைரியமாய் இருக்க வேண்டும். யோபு நீதிமான், ஆனால் யோபுக்குள்ளே பயம் வந்தது. பிள்ளைகளை குறித்து, சொத்தை குறித்து, ஏற்பாடுகளை குறித்து, கருதுகளை குறித்து, வேலைக்காரர்களை குறித்து அவன் பயந்தான். உதட்டிய விசுவாசமான வார்த்தை, உள்ளத்திலே இருதயத்திலே யோபுக்கு பயம். இன்றைக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற மாதிரி, விசுவாசத்தோடு பேசுகிற வண்ணமாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்ட நாட்கள் 39 நாட்கள் 40 நாட்கள் நீங்கள் நானும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், உபவாசித்தோம், வேதத்தை தியானித்தோம், ஆண்டவருக்கு உண்மையா இருந்தோம். இது எல்லாம் உதட்டில் வைத்துக் கொண்டு உள்ளத்திலே பயத்தை வைத்துக் கொண்டால் அந்த ஜெபம் வீண் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலே ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களே சீசரை பார்த்து சொன்னார், மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவேன் என்று சொல்லி விசுவாசியுங்கள். கிரியையில்லாத விசுவாசம் செத்தது. இன்றைக்கு ஜெபிக்கிறோம், நல்லது. வேதத்தை தியானிக்கிறோம், நல்லது. ஊழியம் செய்கிறோம், நல்லது. ஆண்டவரை ஆராதிக்கிறோம், நல்லது. வேதத்தை தியானிக்கிறோம், நல்லது. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறோம், நல்லது. தசமபாகம் கொடுக்கிறோம், நல்லது. இதெல்லாம் செய்துவிட்டு இருதயத்துக்குள்ளே பயம் இருந்தால், இருதயத்துக்குள்ளே அவிசுவாசம் இருந்தால், இருதயத்துக்குள்ளே திகில் இருந்தால் எல்லாமே தேவனுக்கு முன்பாக வீணாய் போய்விடும். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு உதட்டிலே ஏற்படும் பாவம் செய்யவில்லை, ஆனால் இருதயத்திலே அவன் பயந்து கொண்டிருந்தான். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொன்னான். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், துன்மார்க்கன் பயப்படுகிற காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நாம் எதை எதை விரும்புகிறோமோ அதை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் பயத்தை அல்ல, நீங்கள் நன்மையை விரும்புங்கள், சுகத்தை விரும்புங்கள், பாதுகாப்பை விரும்புங்கள், ஆசீர்வாதத்தை விரும்புங்கள், அற்புதத்தை விரும்புங்கள், தேவனுடைய அபிஷேகத்தை விரும்புங்கள். தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் தேவனுக்கு முன்பாக நான் ஆயத்தமாய் குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புங்கள். சீக்கிரம் ஆலயம் திறக்கும். ஆண்டவரே, குடும்பத்தோடு துதிப்போம். கர்த்தர் தேவனை சந்திப்பார், எங்களை போஷிப்பார், எங்களை கைவிட மாட்டார், எங்களை வாழாக்குவார், தலையாக்குவார், கீழாக்குவார், எங்களை மேலாக்குவார். நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். காரணம், கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். இப்படி விசுவாசமான வார்த்தை பேசுங்கள், இப்படி தைரியமாய் பேசுங்கள். அரசாங்கம் சொல்லுகிற காரியத்தை குறித்து, யூடியூபில் வருகிற சில காரியங்களை குறித்து, உலக ஜனங்கள் சொல்லுகிற காரியத்தை குறித்து, சுகாதார குழு சொல்லுகிற காரியத்தை குறித்து, நண்பன் சொன்ன காரியத்தை குறித்து, குடும்பத்தில் சொல்லுகிற காரியத்தை குறித்து நீங்கள் நானும் பயத்தோடு கூட அவிசுவாசமான வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறோம். இதனால் உங்களுக்கு எனக்கு என்ன பிரயோஜனம்? 5 வருஷம் அரசாட்சி செய்கிற ஒரு தலைவரே மே அல்லது ஜூன் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த கொரோனா வியாதி போய்கொண்டே இருக்கும். இதற்கு செப்டம்பர் மாதம் தான் தடுப்பூசி தயாரிப்பார்கள். அப்பொழுதுதான் இது வெளிவரும் என்று சொல்லி 5 வருஷம் அரசாட்சி செய்கிற ஒரு தலைவர்கள், ஒரு மருத்துவ குழு இதை சொல்லும்போது நீங்கள் நானும் இதை நம்புகிறோம், இதை ஏற்றுக்கொள்கிறோம், மற்றவரிடத்தில் இதை பேசுகிறோம். ஆனால் மகளே, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சபையே, இந்த யூடியூப் மூலமாய் இந்த ஆராதனை பார்த்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். உன் விசுவாசத்தை கர்த்தர் இன்றைக்கு தட்டி எழுப்ப வேண்டும். 1000 வருஷம் அரசாட்சி செய்கிற என் தேவன் உங்களை பார்த்து, என்னை பார்த்து, தேவ ஊழியக்காரரை பார்த்து, தேவ மனிதரை பார்த்து, திருச்சபை பார்த்து, என்றைக்காவது இந்த கொரோனா இந்த 3 மாதம் இருக்கும், செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும், இத்தனை பேர் மரிப்பார்கள், இத்தனை பேர் அழிவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. மனதுருக்கமுள்ள ஆண்டவர், வணங்கா கழுத்துள்ள இஸ்ரவேல் ஜனங்களையே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 10 கொள்ளை வியாதியிலிருந்து பாதுகாத்தார் அல்லவா? இதை விசுவாசிக்கிற நீ
இன்றைக்கு மற்றவர்கள் சொல்லுகிற காரியத்தை குறித்து, மருத்துவ குழு சொல்லுகிற காரியத்தை குறித்து, மாநில மத்திய அரசு சொல்லுகிற காரியத்தை குறித்து இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறார். நீ பயந்தால் அந்த காரியம் தேசத்துக்குள்ளே, தமிழ்நாட்டுக்குள்ளே, இந்தியாவுக்குள்ளே, சென்னைக்குள்ளே, உன் குடும்பத்துக்குள்ளே நீ பயந்தால் அந்த காரியம் பிசாசு நிறைவேற்றி விடுவார். இன்றைக்கு சொல்ல வேண்டும், நான் தைரியமா இருக்கிறேன். காரணம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். என் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். பூமியின் சகல நாட்களிலும் அவர் என்னோடு இருக்கிறார். அவர் எனக்கு பயத்தை அல்ல, தைரியத்தை கொடுத்திருக்கிறார். சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படியாய் மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. என் மகளே, என் மகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் இல்லாமல் பிசாசு யோபுவை தொட முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஆண்டவர் யோபுடைய பிள்ளைகளை தொட அனுமதிக்கவில்லை. இன்றைக்கு தேவ சித்தத்தின்படிதான் எல்லா காரியம் உலகத்திலும், தேசத்திலும், தமிழ்நாட்டிலும், உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தத்தின்படிதான், தேவனுடைய அனுமதித்தின்படிதான், தேவனுடைய திட்டத்தின்படிதான் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நானும் இனிமேல் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு உறக்கம் இல்லை, என்னிடத்தில் பணம் இல்லை, எனக்கு வாழ்வை பிடிக்கவில்லை, நான் என்ன செய்வேன், நான் மரித்து போகிறேன், நான் மரித்துவிட போகிறேன் என்று சொல்லி ஒரு நாளும் பயத்தோடு அவிசுவாச வார்த்தை பேசக்கூடாது. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இருதயத்தில் பயம் இருந்தால் வாயின் வழியாக அவிசுவாச வார்த்தை வந்துவிடும். அவிசுவாச வார்த்தையை, பயத்தை கொண்டு வருகிறது பொல்லாத சாத்தான். பரிசுத்தத்தை, தைரியத்தை, விசுவாசமான வார்த்தையை பேச வைக்கிறது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். இன்றைக்கு நீங்கள் நானும் சொல்ல வேண்டிய காரியம், இந்த கொரோனா கொள்ளை வியாதி மேல்மாலத்தோடு அழிக்க போறோம். இந்த கொரோனா கொள்ளை வியாதி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி ரத்தத்தின் மூலமா இந்த கொரோனா என்கிற கொள்ளை வியாதி அழிக்க போகிறார். என் சென்னையை விட்டு, என்னுடைய தமிழ்நாட்டை விட்டு, இந்தியா விட்டு கொள்ளை வியாதிகளை கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமையினாலே அழிப்பார். உலகம் முழுவதையும் விட்டு தீவிர சிகிச்சை இருக்கிற ஜனங்களை, இந்தியாவிலே தனிமைப்படுத்தப்பட்ட ஜனங்களை, வியாதியிலே கட்டப்பட்ட ஜனங்களை இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமை தொட்டு அவரை சுகமாக்குவார். ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. ஒரு திருச்சபைக்குள்ளும் எழுப்புது உண்டாக போகிறது. என்னை எழுப்புவதற்காக என்னுடைய திருச்சபையும் எங்கள் திருச்சபை ஊழியக்காரையும் எங்களையும் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்த போகிறார். இக்காலத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. எங்களை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். எதற்காக ஆண்டவர் என்னை ரட்சித்து தெரிந்து கொண்டாரோ, எதற்காக அவருடைய பிள்ளைக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தாரோ, அதை நான் பிடித்துக் கொண்டு என் இயேசுவுக்காக என் சபையிலே, நான் வாழ்கின்ற பகுதியிலே, என் குடும்பத்திலே நான் எழுத போகிறேன் என்று விசுவாசமான வார்த்தையை பேசுங்க. பயத்தை தவிர்த்து விடுங்கள். தைரியமாய் ஆண்டவரை நோக்கி மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் கூட இருக்கிறார், எங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதிமானாய் இருக்கிறீர்கள். நீங்கள் நானும் ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். இனிமேல் பேசுங்க. கொள்ளை நோயை பார்த்து பேசுங்க. பொல்லாத சாத்தானை பார்த்து பேசுங்க. உடைய குடும்பத்திலே, கணவன் மனைவிக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே சமாதானத்தை சீர்குலைக்கிற பொல்லாத சாத்தானுடைய திட்டத்தை பார்த்து பேசுங்கள். அவிசுவாச வார்த்தைகளை ஜனங்கள் மூலமாய், குடும்பத்தின் மூலமாய் சொல்லுகிற வார்த்தையை பார்த்து பேசுங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பயத்தை பார்த்து பேசுங்க. பயமே, கொரோனா கொள்ளை வியாதியே, அவிசுவாசத்தை உண்டாக்குற குடும்பத்திலே போராட்டத்தை, வறுமையை, தரித்திரத்தை உண்டாக்குற பொல்லாத சாத்தானே, என்னோடு கர்த்தர் இருக்கிறார். என்னை உயர்த்துவார், என்னை பாதுகாப்பார், என் தேவனை சந்திப்பார், என்னை மேன்மைப்படுத்துவார். நாங்கள் மலையிலே இருக்கிற பட்டமாய் எங்கள் சபையிலே எங்களை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எங்களை பார்த்து ஆண்டவரே
ஆபிரகாமோடு இருந்த ஆண்டவர், ஆகாரோடு இருந்த ஆண்டவர், எலிசாவோடு கேர்ஸோடு இருந்த ஆண்டவர், யோபோடு இருந்த ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு விட, எங்கள் சபை மக்களோடு விட, இந்த யூடியூப் மூலமா இந்த ஆராதனை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளோடு விட, எங்கள் சபை மக்களோடு விட, இந்தியாவில் இருக்கிற உங்க நம்பியிருக்கிற ஜனங்களோடு, ஒவ்வொரு ஊழியக்காரோடு, ஒவ்வொரு சபை மக்களோடு விட, ஆண்டவரே உலகத்திலே தேசத்திலே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு, ஒவ்வொரு சபையோடு, ஒவ்வொரு ஊழியக்காரோடு நீர் இருந்து இந்த கொள்ளை வியாதிக்கு முற்றிலுமாய் எங்களுக்கு விடுதலை கொடுத்து, எங்களுக்கு தைரியத்தை கொடுத்து, எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே, எங்களை மேன்மைப்படுத்துங்கப்பா. காரியம் எல்லாம் மாறுவதாய் கர்த்தர் முடிய பண்ணதுக்காய் நன்றி 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 அப்பா. இப்படி நாம மாத்திரமே இருக்கட்டும், எங்களை தாழ்த்தி உரிமையாக்கும், நீர் பெருகும், நாங்கள் சிறுகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தருடைய அன்பின் இணைப்பும் நீங்காத பாதுகாப்பும் சமாதானமும் சந்தோஷமும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தமான நம் யாவரோட கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முதன்முறையாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை குறித்து மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மாத்திரமல்ல, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. செய்த நன்மை நினைக்கின்றேன் ஏசையா, நன்றியோடு துதிக்கின்றேன் ஏசையா.